Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 77வது வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து பேசிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோல என்ன பண்ணிருக்கோம்னா நமக்கு 2 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையா வந்து நம்ம ஜிக்ஸாக்கா மூவ் பண்ணி சேர்க்கணும். அதாவது முதல் வார்த்தையிலிருந்து முதல் எழுத்து, ரெண்டாவது வார்த்தையிலிருந்து முதல் எழுத்து, அப்புறம் முதல் வார்த்தையிலிருந்து ரெண்டாவது எழுத்து, ரெண்டாவது வார்த்தையிலிருந்து ரெண்டாவது எழுத்து. அத மாதிரி பொசிஷனை கரெக்டா முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தைன்னு சேர்த்து சேர்த்து ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஸோ நமக்கு வந்து 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேர்ட் 1 அண்ட் வேர்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ட் 1 அப்படிங்கிறது ஏபிசின்னு இருக்கு, வேர்ட் 2 வந்து பிக்யூஆர் இருக்கு இல்லையா. ஸோ இதுல ஏ பி சி இல்லையா, இது வந்து வேர்ட் 1, பி கியூ ஆர் வந்து வேர்ட் 2. அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வேர்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், முதல் எழுத்தை வந்து எடுக்கணும், அப்புறமா ரெண்டாவது வார்த்தையில இருந்து முதல் எழுத்து எடுக்கணும் பி, அப்புறம் முதல் வார்த்தையில இருந்து ரெண்டாவது எழுத்து எடுக்கணும் அது பி, அப்புறம் ரெண்டாவது வார்த்தையில இருந்து ரெண்டாவது எழுத்து which is Q. அதே மாதிரி சி, ரெண்டாவது வார்த்தையில இருந்து கடைசி வந்து ஆர். ஸோ இத மாதிரி ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் அந்த எழுத்தை வந்து கரெக்டான பொசிஷன் எடுக்கணும். இப்போ அவுட்புட் எப்படி வரணும்னா நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து ஏ பி பி கியூ சி ஆர் அப்படின்னு வரணும். இப்போ இது வந்து ரெண்டுமே ஒரே லென்த்ல இருக்கு, 3 எழுத்துல இருக்கு வார்த்தைகள். இதே இது வந்து டிஃப்ரெண்ட் லென்த்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேர்ட் 1 வந்து ஒரு லென்த்ல இருக்கு, வேர்ட் 2 வந்து இன்னொரு லென்த்ல இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ வேர்ட் 1 வந்து ஏ பின்னு இருக்கு, வேர்ட் 2 வந்து பி கியூ ஆர் எஸ். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லென்த். இப்போ என்ன பண்றோம், வேர்ட் 1ல இருந்து முதல் எழுத்து ஏ, அப்புறமா ரெண்டாவது வேர்ட்ல இருந்து முதல் எழுத்து பி, அப்புறம் முதல் வேர்ட்ல இருந்து ரெண்டாவது எழுத்து பி, அடுத்தது வந்து கியூ, அதுக்கப்புறம் தான் ஏல வந்து எழுத்துகள் இல்ல, பி வேர்டு 1ல எழுத்துகள் இல்ல, வேர்ட் 2ல எழுத்துகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா மிச்சம் இருக்கிற எழுத்தை அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவுட்புட் எப்படி வரணும்னா இதோட அவுட்புட் வந்து ஏ பி பி கியூ அப்புறம் ஆர்எஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து அவங்க சொல்ற கண்டிஷன். இதை வந்து எப்படி நம்ம பைத்தான் கோட்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றது? ஸோ முதல்ல இந்த இன்புட் வேரியபிள் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். div grow with data underscore bracketல. ஸோ இதுல வந்து வேர்ட் 1 வேர்ட் 2 ஸோ 2 வார்த்தைகள் எடுத்திருக்கோம். இது வந்து ஃபார் லூப்ல பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எந்த வார்த்தை வந்து ஸ்மாலஸ்ட் லென்த், எந்த வார்த்தை வந்து லாங்கஸ்ட் லென்த்னு பார்த்துப்போம். ஸோ மினிமம் லென்த் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2 வார்த்தைகளோட லென்த்தையும் எடுக்கிறோம், லென்த் ஆஃப் வேர்ட் 1 கமா லென்த் ஆஃப் வேர்ட் 2. ஸோ 2 வார்த்தைகளோட லென்த்தையும் எடுத்து அதுல எது மினிமம் பார்க்கிறோம், அதே மாதிரி எது மேக்சிமம் பார்க்கணும். ஸோ 2 வார்த்தையோட லென்த்தையும் எடுத்து அதோட மேக்சிமத்தை இதுல ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறமா ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம், அதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு எழுத்தையா நம்ம வந்து கன்காடேட் பண்ண போறோம். ஸோ இப்போ லூப்குள்ள போலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச், முதல்ல அந்த மினிமம் லென்த் எடுக்கும்போது 2 வார்த்தையிலுமே இருக்கக்கூடிய ஈக்குவல் வேர்ட்ஸ் வந்துடும் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் இருக்காது மினிமம் லென்த் எடுத்தோம்னா. அதனால நம்ம மினிமம் லென்த்தை ட்ரை பண்றோம். ஸோ மினிமம் லென்த்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸா எடுத்து வந்து 0ல ஆரம்பிக்கும் இல்லையா, ரிசல்ட் ஈக்குவல் டு அந்த ரிசல்ட் என்ன வார்த்தை இருக்கோ அதே மாதிரி வேர்ட் 1ல இருந்து அந்த எலமெண்ட் எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பிளஸ் ஈக்குவல் டு வேர்ட் 2ல இருந்து அந்த எலமெண்ட் எடுத்துட்டு வரோம். இப்போ வந்து அந்த மினிமம் சொல்லும் போது வார்த்தை 1 2 ரெண்டுலயே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவல் லென்த் வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா லென்த்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, இஃப்
maximum length is not equal to minimum length. இல்லையா? இதான் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ப்ரொசீட் பண்ண போறோம். இந்த ரிசல்ட்ல இது வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து இந்த வேர்ட் ஒன்னோட மினிமம் லென்த்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அது வந்துடணும். வேர்டு ஒன்னை எப்போ கன்சிடர் பண்ணணும்னா இஃப் லென்த் ஆஃப் வேர்ட் ஒன் ஈக்குவல் டு மேக்ஸிமம் லென்த். ஸோ எந்த வார்த்தை வேர்டு ஒன்னோட லென்த் வந்து மேக்ஸிமம் லென்த்தோட ஈக்குவலா இருந்துச்சுன்னா வேர்டு ஒன் வந்து தான் அந்த எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் இருக்கு இல்லையா. அப்படி இல்லை அப்படின்னா வேர்ட் டூல இருந்து அந்த மினிமம் லென்த்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அந்த எழுத்துல எடுத்து வந்துடணும். இப்போ ரிசல்ட்ல வந்து எல்லா எழுத்தையுமே சேர்ந்துருக்கும். இப்போ ரிட்டர்ன் ரிசல்ட். சின்டாக்ஸ் எரர் இருக்காதுன்னு நம்புவோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நமக்கு ஏபி பிக்யூசிஆர் வந்துருச்சு. ஏபி பிக்யூசிஆர் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அது எக்ஸாக்டா வந்துருச்சு. ஸோ இதை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாமா? ஸோ முதல்ல என்ன பண்றோம், ரெண்டு வார்த்தைகள் ஏபிசி பிக்யூஆர் அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டோட லென்த் மினிமம் லென்த் எதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து வேர்டு ஒன்னோட மினிமம் லென்த் வந்து 3, வேர்ட் டூவோட மினிமம் லென்த் வந்து 3. இது சேமா இருக்கு, இது பெருசா டிஃபரன்ஸ் இருக்க போதில்ல. நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா அதோட அவுட்புட் வந்து ஏபிபிக்யூஆர்எஸ் இல்லையா, ஏபிபிக்யூஆர்எஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதான் வந்து அவுட்புட் வரப்போகுது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேர்ட் ஒன்னோட லென்த் வந்து 2, ரெண்டோட லென்த் வந்து 4. ஸோ இதோட மினிமம் எடுத்தோம்னா என்ன ஆகும், 2 வந்துடும் இல்லையா. மினிமம் ஆஃப் 2 and 4 வந்து 2. இதே இது மேக்ஸிமம் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் 2, 4 ஈக்குவல் டு 4. ஸோ மினிமம் லென்த் வந்து 2, மேக்ஸிமம் லென்த் வந்து 4. இப்போ ஃபார் லூப்ல போறோம், மினிமம் லென்த் ஆரம்பிக்கிறோம். ஸோ 2ன்னு சொல்லும் போது வேர்ட் ஒன்லையும் எழுத்துக்கள் இருக்கும், வேர்ட் டூலையும் அந்த எழுத்துக்கள் இருக்கும். அதனால மினிமம்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ மினிமம்ல ஆரம்பிக்கும் போது ஐ ஈக்குவல் டு 0ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஐ ஈக்குவல் டு 0. இப்போ ரிசல்ட் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பிளாங்கா இருக்குது. ஸோ பிளாங்க் பிளஸ் இந்த வேர்டு ஒன்னோட 0ல ஆரம்பிக்கிறோம். வேர்டு ஒன்னோட 0 வந்து ஏ. ஸோ பிளாங்க் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ. அதுக்கப்புறமா நம்ம 2க்கு வரோம். ஸோ ஏற்கனவே ரிசல்ட் வந்து ஏயா இருக்கு, பிளஸ் வேர்ட் டூவோட 0th இண்டெக்ஸ் வந்து பி. ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏபி. ஸோ முதல் ரவுண்டு முடிஞ்சது. அடுத்த ஃபார் லூப்ல போறோம், ஐ ஈக்குவல் டு 1. ஸோ இதுல ஐ ஈக்குவல் டு 1 வரும்போது ரிசல்ட் என்ன ஆகும், ரிசல்ட் வந்து ஏற்கனவே ஏபின்னு இருக்கு, பிளஸ் வேர்ட் ஒன்னோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் which is b. ஏபி பிளஸ் பி ஈக்குவல் டு ஏபிபி. அப்புறமா வேர்ட் டூக்குள்ள வரும், ஏற்கனவே ரிசல்ட் வந்து ஏபிபின்னு இருக்கு, பிளஸ் வேர்ட் டூவோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அது வந்து பிக்கு அப்புறம் கியூ ஈக்குவல் டு ஏபிபி கியூ. அதுக்கப்புறம் ஐயோட முடிஞ்சு போச்சு. இப்போ லென்த் மினிமம் லென்த் வந்து 2ங்கிறதுனால ஐ ஈக்குவல் டு 0 and 1 தான் வரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த இஃப் கண்டிஷன் வரும், மேக்ஸிமம் லென்த் மினிமம் லென்த் என்னன்னு பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் லென்த் 4 நாட் ஈக்குவல் டு மினிமம் லென்த் 2. ஆமா ட்ரூ, எஸ். ஸோ ரிசல்ட்டுக்குள்ள வரும். ரிசல்ட்ல வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்றோம், லென்த் ஆஃப் வேர்ட் 1 ஈக்குவல் டு மேக்ஸிமம் லென்த் தான் பார்க்குறோம். லென்த் ஆஃப் வேர்ட் 1 வந்து 2, அதனால மேக்ஸிமம் லென்த் வந்து 4 மேட்ச் ஆகாது. அப்போ எல்ஸ் கண்டிஷன் வந்துடுது. எல்ஸ் கண்டிஷன்ல வந்து வேர்ட் 2 ஆஃப் மினிமம் லென்த். ஸோ வேர்ட் 2ன்னு வரும்போது பிக்யூஆர்எஸ் இல்லையா, பிக்யூஆர்எஸ் இதுல இருந்து நம்ம மினிமம் லென்த்ல ஆரம்பிச்சு பண்ணணும். மினிமம் லென்த் வந்து 2 இல்லையா, ஸோ 0, 1, 2ல ஆரம்பிக்கணும். ஸோ இதுல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஆர் அண்ட் எஸ் எடுக்கணும். ஸ்லாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்எஸ் தனியா வருது. அப்போ ஏற்கனவே ஏபிபிக்யூன்னு இருக்கு, பிளஸ்
ஆர்எஸ் பண்றோம். அப்போ ஏபிபிக்யூ ஆர்எஸ் ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ இதான் வந்து ஃபார் லூப். இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன ஸ்டெப்பு பேசணுமோ இந்த ஸ்டெப்பை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இவ்வளவு நீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிடலாம் கிடையாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரிசல்ட் வந்துச்சுன்னா ஓகே, எல்லா எட்ஜ் கேஸையும் கவர் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ இதே ஃபங்க்ஷனை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம்? ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி மாடிஃபை பண்றதுன்னு பார்ப்போமா? இதுல நம்ம மினிமம் லென்த் எடுக்க வேண்டாம், மேக்ஸிமம் லென்த் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா இந்த ரிசல்ட் இருக்கு, இந்த ரேஞ்ச் வந்து நம்ம மேக்ஸிமம் லென்த் வரைக்கும் போகலாம். அப்போ மினிமம் லென்த் வந்து எரர் வரும் இல்லையா? எரர் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் I is less than the length of word 1, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த ரிசல்ட்ல வந்து வேர்ட் 1 கன்சிடர் பண்ணு. அதே மாதிரி if I is less than length of word 2, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த ரிசல்ட்ல இருந்து வேர்ட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறோம். ஸோ இது தேவையே இல்லை, அப்படியே தூக்கி விட்டுலாம். ஸோ இது என்ன ஆகும்? மினிமம் லென்த் வரும்போது ஐ கவர் ஆகும். இங்கே 2 வந்து ஐ வந்து 0 1 வரும்போது ஒர்க் ஆயிரும். 2 வரும்போது இந்த லென்த் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ வேர்ட் 1 வந்து 2ல இருந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். 2 3 ரெண்டுமே வந்து வேர்ட் 2 மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். அதனால நமக்கு தேவையில்லாத இந்த மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சு அது எந்த வார்த்தைன்னு கண்டுபிடிச்சு அது எதுவுமே தேவையில்லை. சிம்பிளா இந்த ஒரு இஃப் கண்டிஷனாலேயே முடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபார் லூப் பண்றது. இதை ஒரு வைல் லூப்ல எப்படி பண்றது? ரன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ இதை வைல் லூப்ல எப்படி பண்ணுவோம்? அதே மேக்ஸிமம் லென்த், அதே இது, ஃபாருக்கு பதிலாக ஒரு வைல் ஐ இஸ் லெஸ் தேன் அந்த மேக்ஸிமம் லென்த். அந்த மேக்ஸிமம் லென்த் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணு. இப்போ ஐ ஈக்குவல் டு 0 இனிஷியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐ 0வா இருக்கு, மேக்ஸிமம் லென்த் வந்து 4ஆ இருக்கு. செகண்ட் கேஸ் எடுக்கணுமா? ரெண்டாவது கேஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ மினிமம் வந்து 2, மேக்ஸிமம் வந்து 4. ஸோ மேக்ஸிமம் வந்து 4க்கு வருது. வைல் ஐ லெஸ் தேன் 4, ஐ வந்து 0. ஸோ 0 லெஸ் தேன் 4, ஆமா, அப்போ லூப்குள்ள வருது. இது வந்து 0 லெஸ் தேன் 2 இல்லையா? ஸோ இங்க வந்து முதல்ல வந்து ஐ லெஸ் தேன் 4, ஐ லெஸ் தேன் 4, ஆமா. என்ன பண்ணணும் இப்போ? ஐ லெஸ் தேன் 2, ஐ லெஸ் தேன் 2, ஆமா. இங்க ஒரு ஆமாவை போட்டுருமா? ஸோ லெஸ் தேன் 2 இருக்கிறதுனால ரிசல்ட் வந்து பிளாங்கா இருக்கு. பிளஸ் வேர்ட் 1ஓட முதல் வார்த்தை ஏ, ஸோ ஈக்குவல் டு ஏ. அடுத்தது வந்து வேர்ட் 2 செட் பண்றோம். ஐ வந்து 0வா இருக்கு, 0 லெஸ் தேன் 2, எஸ். ஸோ இங்க ஐ வந்து முதல்ல 0 இல்லையா? அதை இன்செட் பண்ணுவோம். 0 0, ஐ லெஸ் தேன் 2, ஆமா அப்படிங்கிறதுனால ரிசல்ட் வந்து முதல்ல ஏ வந்துருச்சு, பிளஸ் வேர்ட் 2ஓட முதல் எழுத்து வந்து பி, ஸோ ஈக்குவல் டு ஏபி. திரும்ப இந்த வைல் லூப்ல போகுது. ஐ வந்து சாரி ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா? இது முடிஞ்ச உடனே ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. இப்போ ஐ வந்து 1 ஆயிருது. 1 ஆச்சு அப்படின்னா ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஐ ஈக்குவல் டு 1, 1 லெஸ் தேன் 4ஆன்னு பார்க்குது, ஆமா. அப்போ இங்கே வருது. இப்போ 1 லெஸ் தேன் 2ஆன்னு பார்க்குது, ஆமா. ஸோ இப்போ என்ன பண்ணுது? ஏபி இருக்கு ஏற்கனவே, பிளஸ் வேர்ட் 1ஓட ரெண்டாவது எழுத்து பி, ஸோ ஈக்குவல் டு ஏபிபி. இப்போ இங்கே வருது. ஐ வந்து 1ஆ இருக்கு, 1 லெஸ் தேன் 4, ஆமா. ஸோ இங்கே வருது ஏபிபியா இருக்கு, பிளஸ் வேர்ட் 2ஓட ரெண்டாவது எழுத்து கியூ, ஈக்குவல் டு ஏபிபிக்யூ. இப்போ ஐ வந்து 2 ஆயிருது இங்க. ஸோ ஐ வந்து 2, 2 லெஸ் தேன் 4, ஆமா. இங்க வருது. இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகாது, ஏன்னா 2 லெஸ் தேன் 2 இல்ல, நோ. ஸோ வேர்ட் 1 டிஸ்டர்ப் பண்ணாது.
வேர்ட் 2க்கு வருது 2 லெஸ் தேன் 4. ஆமா, அதனால நமக்கு வந்து ஏற்கனவே ஏபிபிக்யூ இருக்கு, அதோட வேர்டோட 3வது வருது ஆர் வருது. அப்போ ஏபிபிக்யூஆர் ஐ வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகுது, நான் இப்போ 3 ஆயிருது இல்லையா, ஐ வந்து 3 லெஸ் தேன் 4. ஆமா, ஸோ இந்த கண்டிஷன் வருது 3 லெஸ் தேன் லென்த் வந்து 2 நோ. அப்புறம் இது ஸ்கிப் ஆகுது, ரெண்டாவதுக்கு வருது 3 லெஸ் தேன் 4. ஸோ இது வந்து ஸோ இப்போ 3 வந்து லெஸ் தேன் 4 பார்க்குது. ஆமா, ஸோ இப்போ என்ன ஆகுது, ஏபிபிக்யூஆர் கடைசி எழுத்து வந்து எஸ் இல்லையா, இது வந்து ஆன்சர் வந்துச்சு. அப்புறம் ஐ வந்து 4 ஆகுது, 4 லெஸ் தேன் 4 ஆன்னு பார்க்குது. நோ. ஸோ வைல் லூப் வந்து பிரேக் ஆயிடுது. ஸோ வைல் லூப் வந்து சிம்பிளா முடிஞ்சது இல்லையா. ஸோ 2 இஃப் கண்டிஷனோட வைல் லூப் முடிஞ்சது. ஸோ இதையே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா, நம்ம வந்து இந்த கோடு எழுதிட்டோம் இங்க, இதை எடுத்துப்போம். ஸோ இந்த வைல் லூப்ல வந்து நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ ஏ ஈக்குவல் டு grow with data, இந்த grow இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ ஆஃப் 2 கொடுத்தோம்னா இண்டெக்ஸ் பொசிஷன்ல 0 1 2 இந்த ஓ வரணும். ஓ. இப்போ ஏ ஆஃப் 3 கொடுத்தேன்னா கடைசி 0 1 2 3 டபிள்யூ வருது. இப்போ இதே இது அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா, ஏற்கனவே இண்டெக்ஸ் 3 வரைக்கும் தான் இருக்கு, இப்போ 4 கொடுத்தேன்னா எனக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு எரர் வரும் இல்லையா. எக்ஸாக்டா அந்த இண்டெக்ஸை கொடுத்தேன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் இல்ல, அவுட் ஆஃப் ரேஞ்சா இருந்துச்சுன்னா எரர் வரும். இதே இது ஒரு ரேஞ்ச் கொடுத்து வச்சுக்கோங்க, 2 2 அப்படின்னா 2ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும், 0 1 2 ஓல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும், 3ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும்னா டபிள்யூ அதுக்கப்புறம். ஆனா இதே இது அவுட் ஆஃப் ரேஞ்ச்ல 4ல ஆரம்பிச்சு அப்படின்னா எனக்கு எரர் வராது, பிளாங்க் ஸ்ட்ரிங் மட்டும்தான் வரும். இப்போ இதே நான் 400 வரைக்கும் கொடுக்கலாம், அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான். ஆனா 400ல ஆரம்பிச்சு கடைசி ரேஞ்சுன்னு கொடுக்கும்போது எனக்கு எரர் வராது. இதே இது எக்ஸாக்டா அந்த இண்டெக்ஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் கிடையாது, அதனால அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர் வரும். ஸோ ரெண்டோட டிஃபரன்ஸ் இருக்கு, ரேஞ்சுக்கும் அந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கோடிங்ல யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, இந்த எரர் எடுத்து விட்டுலாம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்றோம், வைல் இஃப் கண்டிஷன் அப்படியே பண்றோம் இல்லையா. இதே இதை ஒரு சின்ன மாற்றம், மேக்ஸிமம் லென்த்தே நமக்கு தேவையில்லை, எடுத்து விட்டு while I is less than length of word 1 and I is less than length of word 2. அதாவது நம்ம மினிமம் ஆஃப் லென்த் எடுத்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். மினிமம் ஆஃப் லென்த் இருக்கு இல்லையா, அதே கான்செப்ட். அந்த ஐ வந்து அந்த வேர்டு 1ஓட லென்த் இருக்கணும், வேர்ட் 2ஓட லென்த்லயும் குறைவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிசல்ட்டை வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு வேர்ட் 1 ஆஃப் ஐ பிளஸ் வேர்ட் 2 ஆஃப் ஐ. ஏன்னா அந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது அதுல இருக்கணும், அந்த ரேஞ்சில் இருக்கணும் இல்லையா, அதனால இது ஒர்க் ஆகுது. இந்த இஃப் கண்டிஷன் எனக்கு வேண்டாம், இந்த ஐயை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ரிசல்ட் என்ன பண்றோம்னா, எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா வார்த்தை வந்து வேர்ட் 1 ஆஃப் இந்த ஐ வந்து மினிமம் 0 1ஓட நிற்கும் இல்லையா, 0 1ஓட. இது வந்து 3 இருக்கா, பழைய இதுக்கு வரலாம், ஏபி இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஐ வந்து 0 வரும், அப்புறம் 1 வரும், அப்போ இதோட நின்றும் இந்த கண்டிஷன் இல்லையா, வைல் லூப். அதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்னா, ஐ ஆரம்பிச்சு அந்த கடைசி வரைக்கும் இதுக்கு ஏதாவது ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா. வேர்ட் 1 வேர்ட் 2ல வந்து இந்த ஐக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருந்தா எடுத்துட்டு வா.
அப்படின்னா எரர் வந்து வராது இல்லையா? 2க்கு அப்புறம் வார்த்தை இல்லாட்டா கூட எனக்கு பிளாங்க் தான் வரும். பட் இதுல வந்து எனக்கு வார்த்தைகள் வரும். அப்ப சிம்பிளா நான் எடுத்துடலாம். இப்ப இத வந்து நான் கால் பண்றேன்னா எனக்கு வந்து இந்த எரரே தேவையில்லை. சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு வைல் லூப்ல மினிமம் லென்த்துக்கு எடுக்க பதிலா சிம்பிளா இந்த கண்டிஷன் கொடுக்குறோம். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமமோட நின்றோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அந்த ஐல இருக்குது. ஸோ ஐல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இல்லையா? ஐல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எனக்கு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா, இல்லைன்னா பிளாங்க் தான் வரப்போகுது, பிரச்சனை இல்லை. அதனால இது சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம பேசுனதை கோடா கன்வெர்ட் பண்ணோம். அது மேக்ஸிமம் மினிமம் எடுத்து அதை மினிமம் லூப் பண்ணிட்டு அப்புறம் மேக்ஸிமம் லூப் பண்ணிட்டு ரிசல்ட் எடுத்து வந்தோம். ரெண்டாவது வந்து சிம்பிளா மினிமம் மட்டும் எடுத்து அந்த ரேஞ்சை பண்ணோம். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் லென்த் பேஸ் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரிசல்ட் பண்ணோம். இந்த ஃபார் லூப் போட்டுட்டு இப்போ வைல் லூப்ல பண்ணோம். வைல் லூப்ல வந்து அந்த ஐ ரேஞ்ச் மேக்ஸிமம் லென்த் எடுத்து இந்த ஒரு இஃப் கண்டிஷன்ல ரெண்டு வேர்டையும் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடைசியா வந்து அதே வைல் லூப்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு கண்டிஷன், இந்த இண்டெக்ஸ் கொடுத்து எக்ஸாக்ட் இண்டெக்ஸ் கொடுத்து அது ரேஞ்சுக்கு மேல இருந்துச்சுன்னா எரர் வரும். இதே இது ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேர்ட் 2ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எரர் வராது. ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி மினிமம் லெவல்ல ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு இந்த மினிமம்க்கு அப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் சிம்பிளா இந்த வேர்டில் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே 2 பார்த்துருந்தோம். இன்னும் ஏதாவது வேணும்னா அசட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா கண்டிஷனும். ஓகே, ஸோ இந்த கோடெல்லாம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா யூடியூப் சேனல் க்ரோ வித் டேட்டா போயிட்டு பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 இதுல இருக்கும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100. ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல வந்து கிட்டப் லிங்க் இருக்கு. ஸோ இந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட கோட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகும். ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு 77வது வீடியோ இல்லையா? ஸோ அந்த வீடியோல வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபார் லூப்பு அதை சிம்பிளிஃபை பண்ண வெர்ஷன், ரெண்டாவது வைல் லூப்பு அதை சிம்பிளிஃபை பண்ண வெர்ஷன். 4 கோடுமே இதுல இருக்கு. இது ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.